ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹேக்கி தமிழன். நான் உங்கள் ஹேக்கி. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கேடி தமிழன். அதாவது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இப்படின்னு நான் கேட்பேன். நீங்கள் என்ன சொல்லுவேன்? ஆமாம், அவங்க என்ன வெத்தலை போட்டாடா போய் வச்சுடாங்க. சரி, இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதை நம்ம கேடி தமிழன் பண்ணுவார். பாத்ரா, கத்தி, 3 தடவை குத்துன்னு சொல்லுவியா கீழே. அன்பாக்ஸ் பண்ணுவோமா? ஃபஸ்ட் எடுத்ததுமே பில் வச்சுருக்காங்க. இப்போ தான் முக்கியமான ஐட்டம் வெளியே வருகிறது. இப்போ பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட்டில் எடுத்ததுமே என்ன போட்டிருக்காங்க, ரியல்மி அதோடைய பிக்சர், நம்ம வாங்கின ஒயர்லெஸ் பட்ஸோடைய பிக்சர் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்பேங்க் வந்து உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் ஒயர் வந்துட்டு எல்லோவில் கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. கலர் காம்பினேஷன் சூப்பர். அதுவும் இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் வச்சு பார்க்குறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது. இதையே வெளியே எடுப்போம். எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. மேக்னெட்டிக் சொன்னாங்களே, செக் பண்ணி பார்ப்போமா? சூப்பரில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் பாருங்க, ஹெட்செட்டு தெரியாமல் அந்த கலர்லேயே டிஷர்ட் போட்டு வந்துருக்குறான். ஆமாங்க, பார்த்தீங்களா? எல்லோ ஒயிட், எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷன். இந்த பாக்ஸ்க்குள்ளே இங்கே ஒரு டாப் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னவா இருக்கும், இதுக்குள்ளே இன்னும் ஏதோ ஒரு சில ஐட்டங்கள் இருக்கும். வாங்க இது கீழே ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணால் பாக்ஸ்க்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுவும் இல்லை, இது ஆன்டி பாக்ஸ். இப்போது ஓகே, இந்த பாக்ஸ்க்குள்ளே மேபி அந்த யூசர் மேனுவல் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போமா? அதே தான். ஓகே, இந்த பாக்ஸில் எதுவும் இல்லை. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி பட்ஸ்லேயே 2 வந்துட்டு டாப் கொடுத்துருக்காங்க. அந்த பட்ஸ்களோட 2 செட் கொடுத்துருக்காங்க. மீடியம் இதில் போட்டிருக்காங்க, பிக்கும் ஸ்மாலும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பரில். ஓகே, இதையும் இதிலேயே வச்சுருவோம். நெக்ஸ்ட் ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ். இதில் என்னென்ன இருக்குங்கிறது படித்து பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா இது யூசர் மேனுவல். இது தெரியாது பாரு. என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, இதில் பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படி, அதுக்கப்புறம் வந்துட்டு இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி ஆன் பண்ணணும், எப்படி ஆஃப் பண்ணணும், சார்ஜிங் எப்படி, இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் பேரிங் எப்படி, ஒரு வாரண்ட்டி பற்றி போட்டிருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் படிக்கிறவங்க போல. ஆமாம், இதெல்லாம் இருக்குது. மற்றவங்க அது இருக்கிறதே பார்க்க இருக்கா. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது நீ சொல்லியிருப்பீல்ல, பேப்பர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் குறைங்க அப்படின்னு. இதில் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேப்பர் மெட்டீரியல்ஸ் அளவாக இந்த ஒரே ஒரு பேப்பர் தான், எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே இல்லை. இதுலேயே வந்துட்டு எல்லாமே டீட்டெயிலாக வந்து போட்டிருக்காங்க. ஆமாம், இன்னொரு பிராண்ட் வந்துட்டு பேப்பரே இல்லாமல் கொடுத்தாங்க. அது என்ன பிராண்டுன்னு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். ஸோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் பி போர்ட் இங்கே இருக்குது. சூப்பரில். ஓகே, இப்போது இதைய நம்ம பேர் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது, இதோட லேட்டன்சி எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஓகே கைஸ், நாம் இப்போது நம்ம ஃபோனில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். தட்ஸ் மீன் ப்ளூடூத்தில் பேர் பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே போட்டுட்டு போயிடாது, அதான் அப்படியே போட்டு போயிடாது. போட்டு போயிடலாம், நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, ப்ளூடூத் ஆன் பண்ணுறோம். இப்போது கீழே ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ். ஸோ அதர் டிவைஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால எப்படி வருது. இப்போது கனெக்டட். வாங்க எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். பட்டு தான் ஃபஸ்ட்டு போடுவோம். வேற லெவலில் இருக்குங்க. சவுண்டு அப்படியே காதை கிழிக்குது. ஃபுல் சவுண்ட் எப்போ விடுவோம்? ஆமாம், ரியல்மி
ஃபுல் சவுண்ட் ரியல்மி சவுண்ட் ஆஃப். உண்மையாலுமே செம்மையாக இருக்குங்க. எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட்டன்லாம் இருக்கு. ரொம்ப கத்திக்கணும். பட்டன்லாம் செக் பண்ணிட்டேன் சவுண்ட் இது வரும்போது. ஸோ வால்யூம் வந்து அப்போ ஓகே, வால்யூம் டவுனும் ஓகே, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. பாஸ் வந்துட்டு இப்போ பாஸ் பண்ணிட்டு நான் இதில் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்துட்டு ஏர்பட்ஸ் ரெண்டையுமே வந்து நீங்கள் மேக்னெட்டிக் இதில் ஜாயின் பண்ணும்போது ஆஃப் ஆகிக்குது. ஆன் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டும் நீங்கள் எடுத்தால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் இந்த ஏர்போர்ட் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிக்கும். ஸோ ஆன் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுலேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்குது. டைப் பி அதோடைய சார்ஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மீட்டர் அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி வந்துட்டு 110 mAh கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் வந்துட்டு 12 hours பேபேக் கொடுத்துருக்காங்க. 50% வால்யூம் இருக்கும் அப்படின்னா மேபி அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வாட்டரோட ரெசிஸ்டன்சி லெவல் வந்துட்டு IPX4 அது கொடுத்துருக்காங்க. போட்டோடைய ஒயர் ஹெட்செட் வச்சுருக்கோம்ல அது இருக்கக்கூடிய அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் ரியல்மிக்கும் கொடுத்துருக்காங்க. வால்யூம் டவுன் பட்டனில் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஒரு 1 செகண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டனில் மட்டும்தான் எல்லாத்தோட ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேம் சாங் நீங்கள் வந்து இதில் வந்துட்டு ஒரே பாட்டை வந்து நீங்கள் வால்யூம் அப் வைக்கணும்னா ப்ரெஸ் பண்ணிக்கங்க டவுன். இது வால்யூம் ப்ரெஸ் பட்டனில் வந்துட்டு நெக்ஸ்ட் சாங்க்கு நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா டபுள் டைம் கிளிக் பண்ணணும். ப்ரீவியஸ் சாங்ஸ் போகணும் அப்படின்னா ட்ரிபிள் டைம் கிளிக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக இது பண்ணலாம். கால் வந்துட்டு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணி பேசுறதுக்கு இந்த ஆர் பட்டன் இது வந்து ஒரு டைம் சிங்கிள் டைம் வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். கால் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பேசி முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் கட் பண்ணால் கட் ஆகிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு சூப்பராக இருக்குது. அதோட லேட்டன்சி சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம். இதோடைய ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் இதோட ரெண்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், see you the next video. Bye bye. உங்கள் கேடித்தனன் கேமரா முன்னாடி உங்கள் ஹாப்பி. பை கைஸ். பாய் 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 பாய். செகண்ட்ல என்ன காணோம் தேடி பார்க்கிற கண்டபாடி நான்